இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கு கஷ்டம்ன்றது ஒவ்வொரு விதமா இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு இல்லையேன்னு கஷ்டமா இருக்கலாம். சிலருக்கு குழந்தை இல்லையேன்னு கஷ்டமா இருக்கலாம். எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சிலர் கஷ்டப்படலாம். இல்ல எனக்கு வேலை இல்ல, வேலையில ப்ரமோஷன் இல்ல அப்படின்னு எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் எதுன்னு நான் சொல்வேன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் தான். இத நான் சும்மா வீடியோக்காக சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இத முழுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பலாம் எனக்கு கஷ்டம்னு நான் ஃபீல் பண்றேனோ, அப்பலாம் ஒண்ணு திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா கிரிவலம் போயிடுவேன். இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு செய்யும்போது, என் லைஃப்ல ஏற்படுற சேஞ்சஸ நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்றேன். கடவுள் நம்பிக்கையே இல்லன்னு சொல்றவங்க கூட ஒரே ஒரு டைம் நீங்க அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டோ, இல்ல கிரிவலம் போயோ பாருங்க. நீங்களே ரிப்பீட்டடா அத செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா அண்ணாமலையாரோட அருள் அப்படி. இந்த வீடியோலே பார்த்தீங்கல்ல, எவ்ளோ பேர் கிரிவலம் போயிட்டுருக்காங்கன்னு. இதுவே கம்மி தான். நேத்து இத விட பயங்கரமா கூட்டம் இருந்துச்சாம். இன்ச் பை இன்ச் எல்லாரும் நகர்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அங்க இருந்தவங்க. வேற வேற ஸ்டேட்ல இருந்து வராங்க. ஃபாரினர்ஸ் கூட வராங்க. அவங்கலாம் ஏன் வராங்க? இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அண்ணாமலையார் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்றாருன்றதுனால தானே ஒரு நம்பிக்கையில வராங்க. இது சொன்னா புரியாது. அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும். அண்ணாமலையாருக்கு அரோகரா.